சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வசனம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு அநேகம் சோதனைகள் வரும்போ நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம், எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை வருது, நான் என்ன தப்பு பண்ணேன், அப்படித்தானே நம்ம எல்லாம் யோசிப்போம். ஆனால் நம்மளை விட உத்தமர்களாக இருந்தும் அநேகம் சோதனைகள், நம்மளை விட கஷ்டங்கள் அனுபவித்த நிறைய மனிதர்கள் பைபிளில் இருக்காங்க. ஆண்டவரே டைரக்டாக பிசாசுக்கிட்டேயே இந்த மனிதன் சன்மார்கன் அப்படின்னு யோபுக்கு சர்டிஃபிகேட்டே கொடுத்தாரு. ஆனால் யோபு பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமாக பைபிளில் சொல்லப்பட்டதுலேயே ரொம்ப கொடூரமான வேதனைகள் அனுபவிச்சதில் யோபு தான் ரொம்ப முதன்மையானவர். தான் எந்த இடத்துல இருந்தாலும், எவ்வளோ பெரிய அதிகாரமுள்ள மனிதர்களுக்கு கீழே இருந்தாலும், அவங்க சொல்கிறதுக்கு கட்டுப்படாமல் என் தேவனுக்கு தான் நான் ஆராதனை செய்வேன்னு 3 வேளை தவறாமல் ஜெபம் பண்ணி உத்தமனாக நடந்துட்டு இருந்த தானியேல் சிங்கக்குழிக்குள்ளே போடப்பட்டார் இல்லையா? சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு, வணிகர்கள்கிட்ட விற்கப்பட்டு, போன இடத்துலையும் நிம்மதி இல்லாமல், செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கும் போய் தேவையில்லாத வேதனையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்த யோசேப்பு எவ்வளோ உத்தமனாக நடந்த ஒரு மனுஷன். எந்த தவறுமே பண்ணாமல் அந்த அளவுக்கு சன்மார்கியாக நடந்த ஒரு மனுஷன் கூட ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்துச்சு இல்லையா? இவங்க மட்டும் இல்லை, அபிரகாமையும் சாராளையும் மாதிரி எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் உத்தமர்களாக நடந்தும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? ஓகே, இப்போ நம்ம யோசிக்க வேண்டியதெல்லாம் ஒரே விஷயந்தான். இந்த யோபுவை போலையும், தானியலை போலையும், யோசேப்பை போலையும், அபிரகாம் சாராளை போல, அன்னாளை போல கூட நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டம் இன்றைக்கி பட்டுட்ருக்கோமோ இது எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான். இன்றைக்கி நீங்கள் சோதனையை சகிக்கிறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் பாக்கியவான்களாக மாறப்போகிறீங்க. அதனால் யோபுவுக்கு கிடைச்ச மாதிரி இரட்டிப்பான நன்மை நமக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது ஒரே விஷயந்தான். இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற இந்த விசுவாச வாழ்க்கையை விட்டுறாமல் உத்தமமாக சன்மார்க்க வழியில் ஓட ஆரம்பிங்க. எல்லாமே நல்லதுக்கு தான். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.